ஐயா அவங்க சொன்னாங்க இல்லையா 30% பெண்களாக தான் சில 30% பெண்களாக சில பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி அங்கேயும் 30% ஆண்களாக தான் சிலர் பாதிக்கப்படுறாங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன். ஒரு நாள் ஒரு திருமணத்துக்கு போனேன். அங்க ஒரு மில்க் கலர்ல ஒரு அக்காவுக்கும் காஃபி கலர்ல ஒரு அக்காவுக்கும் மேரேஜ் நடந்தது. இது எப்படி நடக்கும் என்று நான் ரொம்ப சிந்தித்தேன். அப்போது அந்த பக்கம் சித்தப்பா வந்தார். சித்தப்பா அது எப்படிப்பா கேள்ப்பா அவரும் போய் கேட்டாரு. அவங்க மூஞ்சில இருந்த மாதிரி ஒரு பதில சொன்னாங்க பாருங்க. கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு அவரைக்கு பூவழகு அவள் எனக்கு அழகு அவள் எனக்கு அழகு அவள் எனக்கு அழகு. உங்க கண்களுக்கு அவள் அழகை இருக்கணும் என்று தேவையில்லை. என்ன போன்ற ஞான கண்களுக்கு தான் அவள் அழகு தெரியும். இந்த போன்ற கண்களுக்கு தெரியாதுதா சொன்னாங்க. இப்படிப்பட்ட நல்ல சொன்னாங்க. இத கேட்ட சித்தப்பா என்று திரும்பி ஒரு முறைச்சாரு பாருங்க. இப்படிப்பட்ட நல்ல மனிதர்களும் இருக்கதா செய்வார்கள் என்று மேலே போனேன். அன்று எந்த ஒரு துறையாக ஆண்கள் விட பெண்கள் தான் அதிகமாக பணிபுரிகிறார்கள். நம்ம கல்வித்துறையில் ஆசிரியர்கள் விட அதிகமாக பணிபுரிகிறார்கள். அதனால்தான் ஆண்களுக்கு அரசு பணியே கிடைப்பதில்லையா? ஆணை அரசாங்கம் நம்புவதே இல்லையா? 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு தரப்பட்டுள்ளது. ஊராட்சி மன்ற தலைவர், வார்டு மெம்பர், கவுன்சில் தலைவர் என்று அழைக்கிட்டே போனோம். இந்த போஸ்ட் எல்லாம் பெண்கள் தான் நிற்க வேண்டும் என்று அவன் போராட்டாங்க. ஐயா என் பொண்ணுதான் வரணும், என் பொண்டாட்டிதான் கேட்கணும் என்று ஓடி ஓடிட்டாங்கய்யா. ஆனா 30 வருஷத்துக்கு முன்பெல்லாம் அடிச்சாலும் ஆண்களே கண் கண்ட தெய்வம், வீட்டுக்கு வந்தா பெண்ணே வரக்கூடாது, புருஷன் கூடதான் வரும் என்று சொன்னாங்க. ஐயா எது நடந்தாலும் பூமாதேவி தாய் மாதிரி அமைதியா இருக்கும்னு சொன்னாங்க. ஐயா ஆனா இப்ப புகுந்த வீட்டுக்கு போகும்போது நீ அமைதியா இருக்குமா? ஆனா ஏதாவது ஒண்ணு நடக்குதுன்னா ஒரு போன போட்டு ஆமாங்கய்யா அது உண்மைதாங்கய்யா. பொருந்தது போதும் போக்கியது ஒரு குலவு நல்லா இடங்களுக்கு ஒரு குத்தமையா பாவம் இல்லையா? வீட்டுல எல்லாமே நவீன ரக பொருள்கள், வாஷிங் மிஷின், கருங்கடுப்பு, ஸ்டவ் எல்லாம் சொல்லிட்டே கடையில விட இந்த வீட்டுலதான் இருக்கு. ஆனா எங்களுக்கு உடம்பு முடியலன்னா அம்மா நீ படுத்துக்கோமா, ரெஸ்ட் எடுக்கோமா, நான் ஜொமேட்டோல இருந்து ஆர்டர் பண்ணோமா நான் சொல்ற ஆண்கள் தான் அதிகம். வரலாற்று சிறப்புமிக்க பெண்கள் அன்னை தெரசா, இந்திரா காந்தி அம்மையார், நம்ம தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள், நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு என்ன சொல்லிட்டே போனாயா. இவங்கள் பாதிகளும் காரணை புரிவதும் அவர்களின் அப்பாவோ கணவரோ தம்பியோ உடன்பிறந்தவரோ நண்பனோ அவர்களின் ஊக்கத்தோடு உறுதுணையோடு பாதித்தாங்க. இதை நாம் போய் சொல்லலாம், ஆனா வரலாற்று போய் சொல்லாதையா. ஆகவே நடுவர் அவர்களே, நான் தெரிவித்துக் கொள்வது என்பதென்றால் பெண்களுக்கு சுதந்திரம் மனதார கழித்து விட்டது என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அழைக்கப்படும் பெண்கள் பணிபுரிய
பணியாற்ற அவங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த முடிவெடுப்பு இருக்கு. அங்கே அவர் பெண்ணிப்பதாகவே வெறுமனை கதை கேட்டுவிட்டு இறுதி முடிவெல்லாம் நீங்க தான் எடுக்கிறீங்க என்பதை ஒத்துக்கொள்ள உங்கள் மனம் மறுக்கிறது. படிக்கிறது ஆனால் முடிவுகள் என்பது அவர்களுக்கே அதற்கு ஓடி ஓடி அதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் கை கழுத்தப்பட்டு போடுறோம். நான் பார்த்துட்டேன் சொல்லி மாந்தம் தான் எனக்கு அதிகம். நீங்க சொல்ல அவருக்கு அரசியல் கேட்கிறோம். அது மட்டும் ஒரு கலைமாமணி தங்கமணி போன்ற விருதுகளும் பெற்று அனைவராலும் அவர்களின் வரலாற்று இதுவும் அவர் பெண்ணிப்பதானே தேசத்தோடு தைரியமாய் ஆட்சி பெறுத பெண்மையை காலை பார்வைக்கிறதாய் அதிகம் இந்த காலத்தில் எங்கே சென்றது நேர்மை, எங்கே சென்றது சுதந்திரம், எங்கே சென்றது பெண்களுக்கான நன்றி வணக்கம். இவை எல்லாம் நம்ம இரண்டு அணியினரும் நல்ல தெளிவாக புரிய வைக்கிற மாதிரி சொன்னார்கள். அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளும் புத்தகங்களும். பல நூற்றாண்டுகளுக்கு முன் அடிப்படை கூட அடிப்படை உண்மை கூட இன்று அவர்கள் அடிப்படை சாதனை கொடுக்கிறார்கள் என்பது உண்மையே. ஒரு ஆணின் வெற்றிக்கு பின் ஏற்றுக்கொள்கிறார்கள். நான்